வெல்கம் டு பில்லியனர்ஸ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு 10 வருஷத்தில் 1 கோடி ரூபா நம்ம முதலீடு செஞ்சு நமக்கு கையில் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம எதில் முதலீடு பண்ணணும், மாதம் எவ்வளோ முதலீடு பண்ணணும், அதை நீங்கள் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இன்வெஸ்டிங் மேலே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்துட்டு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய எல்லாருமே வந்துட்டு தன்னோட சம்பளத்துலேருந்து ஒரு பகுதியை முதலீடு செய்யணும், நம்மளோட ஃப்யூச்சருக்காக, ரிட்டையர்மெண்ட்டுக்காக, இல்லை வந்துட்டு நம்மளோட குழந்தைங்களோட படிப்புக்காக, திருமணத்துக்காகன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணுறவங்க வந்துன்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, நீங்கள் அடுத்த ஒரு 15 வருஷத்தில் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும், இல்லை 10 வருஷத்தில் எனக்கு 1 கோடி ரூபா வேணும், இல்லை அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு 10 லட்ச ரூபாயை சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதை நோக்கி நகரும்போது உங்களுக்கு கிளியராக ஒரு பிளான் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் முக்கியமாக உங்களோட சேலரி எவ்வளோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டை எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு 50,000 வருது அப்படின்னா, ஒரு 20லேருந்து 30% உங்களோட சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணணும். அது உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 30,000 வாங்கலாம், இல்லை 1 lakh வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணும்போது நிறைய இன்வெஸ்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக வந்துட்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அந்த மாதிரி சேவிங் ஸ்கீம் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்களோட டார்கெட், நீங்கள் உங்களோட இலக்கை அடையலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். இந்த எஸ்ஐபி, அதாவது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்வெஸ்டிங் ரிலேட்டடான ஒரு டிசிப்ளினை நமக்கு கொடுக்கும். நீங்கள் எஸ்ஐபியில் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ணிட போகிறீங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இதில் மாதம் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்காக நீங்கள் முன்னாடியே ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் அடுத்த 10 வருஷம் இல்லை 15 வருஷத்தில் 1 கோடி ரூபா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, அதுக்கு மாதம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 வருஷத்தில் உங்களுக்கு அந்த 1 கோடி ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபைனான்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக உங்களுக்கு இந்த ஃபைனான்ஸு ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற எல்லா வீடியோஸ்லேருந்தும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் ஆகும். இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்துட்டு ஒரு இயருக்கான ரிட்டர்னுங்கிறது 12லேருந்து 15% நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் 12% வர மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு திட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, 10 வருஷத்தில் உங்களோட 1 கோடி ரூபா இலக்கு அப்படிங்கிறது அடையணும் அப்படின்னா, மாதம் உங்களுக்கு நீங்கள் 45,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 45,000 ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் நீங்கள் 45,000 ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10 வருஷத்துலேயே அந்த 1 கோடி ரூபா அமௌண்ட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைங்க, என்னோடய சேலரி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, சேலரி எனக்கு 45,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது என்னோடய சேலரியில் முடியாது அப்படின்னா, நீங்கள் உங்களோட டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது 15 வருஷத்தில் எனக்கு 1 கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு மாதம் நீங்கள் ஒரு 22,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 15 வருஷத்தில் உங்கள் கையில் 1 கோடி ரூபாங்கிறது இதில் இருக்கும். இல்லை எனக்கு 22,000 எனக்கு ரொம்ப அதிகம், என்னோடய சேலரி 30,000 தான், இல்லை 40,000 தான் அப்படின்னு நீங்கள் தோணுது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட 1 கோடி ரூபா இலக்குங்கிறது உங்களோட டென்யூர் அகைன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த ஒரு 25 வருஷத்தில் எனக்கு 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் மாதம் ஒரு 6,000 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 25 வருஷத்தில் 1 கோடி ரூபாங்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு கையில் வரும். இது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6,000 ஒரு நாளைக்கு 200 அப்படிங்கிற கணக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாகவே இன்வெஸ்ட் பண்ணிட முடியும். நீங்கள் 6,000 இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போக போக லைஃப்பில் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வருது, இல்லை போனஸ் வருது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் 6,000 8,000 10,000 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 இயர்ஸ்லேயே உங்களுக்கு அந்த 1 கோடி ரூபாங்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும்.
இந்த எஸ்ஐபி பொறுத்தவரைக்கும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணும்போது எல்லா ஸ்கீம்லேயுமே சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ உங்களோட யங் ஏஜ்லேயே இதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் ஒரு 3000 4000 போட்டால் கூட அது வந்துட்டு நீண்ட காலத்துக்கு உங்களோட வளர விட்டீங்க பணத்தை அப்படின்னா, அது ரொம்பவே பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணுங்கள், உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ₹1 கோடி அதாவது மில்லியனர் பில்லியனர் ஆக முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.